வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேருந்து யூனிட் 2, அதாவது காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட இன்ட்ரடக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால் கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய செலவுகள் தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இன்னும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த பிஸ்னஸுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து கேபிட்டல். அந்த கேபிட்டலில் வந்து எப்படிலாம் வந்து நம்மளால் ரைஸ் பண்ண முடியும். ரெண்டே விஷயந்தான். ஒன்று வந்து டெப்ட்டு, இன்னொன்று வந்து ஈக்விட்டி. இப்போ டெப்ட்னா டோட்டலாகவே வந்து அவுட் சைடர்ஸ் ஃபண்டு, வெளியேருந்து கிடைக்கக்கூடிய சோர்ஸை தான் நம்ம வந்து ஃபுல்லாக டெப்ட்டுன்னு. இன்சைடர்ஸ் ஃபண்டுனா முழுக்க ஓனர்ஸோட ஃபண்டு. ஓனர்ஸ் கையிலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு வந்து எல்லா சோர்ஸுமே வந்து இன்சைடர் தான். டெப்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் பிரியும்னா டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ், சம்திங் இந்த மாதிரி நிறைய இதுவில் பிரியும். அதே மாதிரி ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இந்த மாதிரி இதுலலாம் வந்து பிரியும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டெப்ட்டை பேஸ் பண்ணி வர எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும். அதே மாதிரி வந்து ஈக்விட்டியை பேஸ் பண்ணி வர எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல். நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் அண்டு ஃப்யூச்சர் காஸ்ட்டு. ஹிஸ்டாரிக்கல்னால் ஒரு காஸ்ட்டு வந்து ஆல்ரெடி இன்கர்ட் ஆகிருக்கு. ஃபினான்ஸில் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டில் ஆல்ரெடி இன்கர் ஆகிருக்கிறது தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டுன்றாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்யூச்சர் காஸ்ட்டை கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட். எக்ஸ்பிளிசிட்னா அந்த பிஸ்னஸுக்கு தேவையான சோர்ஸஸை வந்து வெளியாளுங்களுக்கு பே பண்ணி அது மூலிமா இது பண்ணுறது தான் வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். அதே மாதிரி இம்ப்ளிசிட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிஸ்னஸுக்குள்ளேயே வந்து பே பண்ணிக்கிறது தான். இந்த இம்ப்ளிசிட் காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் அண்டு காம்போசிட் காஸ்ட்டு. அதாவது ஸ்பெசிஃபிக் காஸ்ட்னால் நம்ம பார்த்த எல்லா இதுவுலையுமே இப்போது கேபிட்டலுக்காக என்னென்ன பார்த்தோமோ தனித்தனியாக பிரிஞ்சுதோ அது எல்லாமே டிபெஞ்சர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட தனித்தனி இண்டிவிஜுவலாக வர காஸ்ட்டை தான் வந்துட்டு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் காஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி கம்பைன்டு காஸ்ட்னால் இப்போ வர ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், டெப்ட் இதுக்கு வர காஸ்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறது தான் வந்து காம்போசிட் காஸ்ட். அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அண்டு மார்ஜினல் காஸ்ட். ஆவரேஜ் காஸ்ட்னால் வந்து வெயிட்டட் ஆவரேஜை தான் வந்து நம்ம ஆவரேஜ் காஸ்ட்னு இதில் சொல்கிறாங்க. அதேமாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட். அதாவது மார்ஜினல் காஸ்ட்னால் ஒரு அடிஷ்னலாக ஒரு ருப்பியை ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட்டு இது பண்ணுறோமோ அதுதான் வந்துட்டு மார்ஜினல் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க.